இந்த n பை டூங்கிறது அங்கிட்டு போகும்போது தலைகீழா போகும் 2n பைன்னு வரும் 2n பை sin பை 2 பிளஸ் இதுவும் அதே மாதிரி தான் இது அங்கிட்டு போகும்போது தலைகீழா போகும் இங்கே உள்ள மைனஸும் இங்கே உள்ள மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் இது என்ன ஆகும் 2n பை இது என்னது sin n பை 2 ஸோ இந்த டேர்ம் ரெண்டு டேர்ம் இப்படி வந்துருச்சா 2 பை n பை sin n பை 2 பிளஸ் 2 பை n பை sin n பை 2ன்னு வந்துருச்சா அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் இந்த மைனஸ் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன் இதை தலைகீழா கொண்டு போனோம்னா என்ன ஆகும் 2n பை sin 3 இந்த 3 இங்க ஆட் பண்ணிக்கோங்க 3n பை 2ன்னு வருமா அடுத்து என்ன வரும் இங்க இருக்கிற மைனஸும் இங்க வெளியே ஒரு மைனஸ் இருக்கு ஸோ இங்க மைனஸ் சேர்ந்து பிளஸ் வரும் இதுல வந்து ஒரு மைனஸ் தான் இருக்கனால உள்ள வந்து மைனஸ் வந்துடும் ஸோ இங்க மைனஸும் இங்கேயும் மைனஸ் இருக்கு ஸோ மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும் பிளஸ் இது என்ன ஆகும் 2 பை n பைன்னு வரும் sin n பை 2 அப்படியே வந்துடும் ஓகேவா ஸோ இந்த டேர்ம் பிரச்சனை இல்லை ஸோ இது ரெண்டு ஒன்று போல இருக்கு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா 4 பை n பை வரும் இதையும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் 4 பை n பை sin n பை 2ன்னு எழுதிடலாம் இந்த ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம எப்படி எழுதிடலாம் இப்படி எழுதிடலாம் ஓகேவா ஸோ மைனஸ் 2n பை sin 3n பை எப்படி எழுதலாம்னா sin a மைனஸ் பின்னு பிரிச்சு எழுத போறோம் ஸோ அப்ப என்ன வரும் sin 2n பை மைனஸ் பை பை n பை 2ன்னு வரும் ஓகேவா இப்போ பாருங்க உங்களுக்கு இது என்னன்னு புரியலை எதுக்கு இப்படி பிரிச்சிருக்கோம் இது வந்து புரியலைன்னா நீங்க மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆன்சர் வரும் ஓகேவா இது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் இப்போ பாருங்க 2n பை மைனஸ் n பை 2ன்னு வருதா இதுல காமன் டேர்ம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 2ன்னு வரும் ஓகேவா 2 இதுல வந்து எத்தனை டைம் இருக்கு 2n பைல எத்தனை டைம் இருக்கு 2 டைம் இருக்கு 1 ஓகேவா இதுல கீழே இருக்கு 1 ஸோ எத்தனை டைம் இருக்கு 2 டைம் இருக்கு அப்ப 2ஆல மேல இன்ட்டு பண்ணீங்கன்னா 4n பை மைனஸ் இங்க 2 எத்தனை டைம் இருக்கு 1 டைம் இருக்கு ஸோ n பைன்னு வரும் ஸோ ஆன்சர் என்ன வரும் 3n பை 2 வந்துருச்சு அந்த பாருங்க 3n பை 2 வந்துருச்சா ஸோ இது ஈக்குவல் தான் 3n பை 2 எடுத்துட்டு நம்ம என்ன போட போறோம் 2n பை மைனஸ் n பை 2ன்னு போட போறோம் ஓகேவா ஸோ அப்படி எழுதிக்கோங்க என்ன எழுதுவோம் மைனஸ் 2n பை போட்டு இந்த sin 3n பை 2 எடுத்துட்டு sin 2n பை மைனஸ் n பை 2ன்னு போட்டுக்கிடுவோம் அடுத்து இந்த பிளஸ் அப்படியே எழுதிக்கிடுவோம் பிளஸ் 2n பை sin பை 2ன்னு போட்டுக்கிட்டோம் ஓகேவா இப்போ பாருங்க இந்த 1/2 அப்படியே வந்துருச்சு அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 4n பை sin n பை 2ன்னு வந்துருச்சு இந்த மைனஸ் 2n பை sin 2n பை மைனஸ் n பை 2 பிளஸ் 2n பை sin n பை 2 இதான் அந்த பேக் சைட்ல இருந்தது ஓகேவா இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு a மைனஸ் b ஃபார்மேட்ல இருக்கு ஓகேவா sin a மைனஸ் b ஃபார்மேட்ல இருக்கு ஸோ நம்ம இந்த டேர்ம் வந்து அப்படியே வரும் இந்த டேர்மை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு sin 2n பை மைனஸ் n பை 2ங்கிறது sin a மைனஸ் b ஸோ இதை வந்து ஏவா எடுத்துக்கோங்க இதை பியா எடுத்துக்கோங்க ஸோ sin a cos b மைனஸ் cos a sin bன்னு வரும் sin a னா என்னது இந்த இருக்கு 2n பை டாட் இது இன்ட்டு ஓகேவா இன்ட்டு